இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நான் கொடுக்கப்படுற பாடல் செய்தி எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க ராஜா. மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, என்னை மறைச்சிக்கங்க, நீங்கள் வெளிப்படுங்க, எனக்கு வசனங்களை சொல்லித்தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். போரோதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது அந்த இருதயத்தில் இயேசு என்னென்ன இருதயம் இருக்குது அப்படிங்கிறத அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். பிரசங்கி 8:11 துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடுவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இது துணிகரம் கொள்ளும் இருதயம், புரியுதா? அதாவது மனுஷனுக்கு துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்கிறது. இப்போ உலகத்தில் மனுஷங்க நிறைய பாவம் செய்கிறாங்கப்பா. அதுக்கு தண்டனை எல்லாருக்கும் உடனே கிடைச்சிருதா? உடனே யாருக்கும் தண்டனை கிடைக்கிறது இல்லை, சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லை. அந்த காலத்தில் கிடைச்சது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு அந்த அப்போஸ்தலர் காலத்தில் கிடைச்சிது. அந்த அனனியா சப்பீராளுக்கு அவங்க அந்த பணத்தை விற்றுட்டு பணத்தை ஒழிச்சு வச்சுட்டாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு கர்த்தர் உடனே அந்த ஸ்பாட்ல ஆலயத்திலேயே அவங்கள புணமாக்கி போட்டாங்க, அவங்க உயிரை எடுத்துட்டாங்க. இப்போ அப்படி எல்லாருக்கும் கிடைக்கா? யாருக்கு அப்படி அப்படி கிடைச்சாதான் உலகம் நல்லா ஓரளவு பரிசுத்தமாக இருக்குமே. அப்போ அப்படி கிடைக்கிறது கிடையாது. மனுஷன் மனம் போல வாழ்கிறான். ஏன் இஷ்டம், எனக்கு பணம் இருக்கு, எனக்கு அழகு இருக்கு, எனக்கு அந்தஸ்து இருக்கு, நான் அழகா இருக்கேன், நான் பெரிய பதவியில், நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன், இந்த உலகமே என் கைக்குள்ளே தான் இருக்கு, நான் செய்வேன் என்னன்னாலும் பாவம் அப்படின்னு சொல்லி துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. துணிகரமாக கொலை பண்ணுறாங்க, கொள்ளடிக்காங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. பாவம் 1.5 வயசு பிள்ளைய கூட 40 வயசு மிருகங்களுக்கு அந்த கற்பழித்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அருவறுப்பு பண்ணி முறைகேடாக நடக்காங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய பாவம் செய்கிறாங்க. சொல்ல முடியாத பாவங்கள் பதிவு இருக்காங்க. குற்றமற்ற இரத்தத்துக்காக பதிவு இருக்காங்க. ஒளிச்சு இருந்து குற்றமற்ற இரத்தத்தை சிந்த பண்ணுறாங்க. இன்னும் எவ்வளவு பாவம். நல்லவங்க மாதிரி பேசி மக்களுக்கு ரெண்டகம் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க. துணிகரமா எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு பயம் இல்லை. மனுஷனுக்கு கூட பயப்படுறான், ஆனால் உயிருள்ள உண்மையான உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அவன் பயப்படுறதே கிடையாது. இப்படி துணிகரமாக பாவம் செய்கிறான், ஆனால் உடனே அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது இல்லை. நல்லா சந்தோஷமாக இருக்கான். வியாதி வருது, சிலருக்கு கேன்சர் பொட்டுன்னு போகிறாங்க ஒரு 5-6 மாதத்தில். சிலருக்கு சும்மா லைட்டாக ஒரு சின்ன வியாதி, அது அவங்களுக்கு அது பெருசு கிடையாது. நீ கூட எனக்கு இந்த வியாதி இருக்கிற வரைக்கும், மரணம் வர்ற வரைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் பாவத்தில் விழுந்து அழிஞ்சு போகிறாங்க. பிரியமானவர்களே, நான் ஏன் சொல்கிறேன்னா, உடனே தண்டனை கிடைக்கல. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால், அதான் சாலமன் சொன்ன, சீக்கிரம் நடக்கல அவங்களுக்கு. அதனால மனுபுத்திரர் தன் இருதயத்தில் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டாங்க. இன்னும் நான் செய்வையா, அவனுக்கு தண்டனையா கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணு ஒரு 40 வயசு இருக்கும். ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு ஊழியக்காரங்க அவங்கள பார்த்து, அவங்க என்ன ஒரு தவறான காரியம், ஒரு வேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்து போயிட்டு போனதுனாலேயோ என்னவோ தெரில, ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த ஸ்பாட்டில் சும்மா தான் நடந்து போகிறான். அவள் வீடுங்கிறது அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்தான். அவன், என் தம்பி என்னை கொஞ்சம் சைக்கிளில் கொண்டு விடுன்னு சொல்லியிருக்கான். அவன் கொண்டு போயிருக்கான். திடீர்னு ஒரு பஸ்ஸு வந்திருக்கு. அந்த பஸ்ஸு மிரண்டு அவன் அந்த சைக்கிளை விட்டுட்டு அப்படி அங்கே அவன் போனதே அவன் தெரியல. அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த பொண்ணு விழுந்துட்டான், அந்த அம்மா விழுந்துட்டாங்க. அந்த உடனே அவளுக்கு அந்த ஸ்பாட்லேயே அவள் அவுட்டு. மண்டை தலைலாம் இந்த மூளைலாம் உடனே குழம்பி போச்சு, மூளை செதறிச்சு. உடனே அந்த ஸ்பாட்லேயே அவள் அவுட்டு. பிரியமானவங்களே, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்தது அவங்களுக்கு. இப்படிலாம் சிலருக்கு அப்படி நடக்கானா, எல்லாருக்கும் அப்படிலாம் நடக்கலை. அப்படி நடந்தால் எல்லாரும் கொஞ்சமாவது மனம் திரும்புவாங்க. அப்படி நடக்கலை. ஆண்டவர் பொறுமையாக இருக்காங்க. இயேசு இரக்கமுள்ள தெய்வந்தான். தேவன் பொறுமையாக இருக்காங்க. பிதா பொறுமையாக இருக்காங்க. நான் பொறுத்து பார்த்தேன்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்காங்க பிரியமானவர்களே. சரி, சீக்கிரம் தண்டனை நமக்கு நடக்கலைங்கிறதுனால அதுக்காக நம்ம அட்டூழியத்துக்கு மேலே அட்டூழியம் பண்ணக்கூடாது. அது திடீர்னு சொல்ல முடியாது, எப்போ யாருக்கு என்னென்னு யார் கண்டது. அந்த அட்டூழியத்தை ஆண்டவர் எல்லாம் பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. தெரியுதா? கொஞ்சம் பாவத்தை குறைச்சி ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக வாழ பழகுங்க. ஏன்னா துணிகரம், இந்த துணிகரம் நமக்கு ஆகாது. என்ன ஒரு ஏதோ ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல தானியல்ல, ஏன் சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிறவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூச்சு இப்படி மேலே இழுத்து கீழே விடுறதுக்குள்ளே நம்ம மூச்சு போயிட்டுனா என்ன செய்வீங்க? அதனால் அந்த கொஞ்சம் இந்த பாவத்தெல்லாம் குறைங்க. ஆண்டவர் பார்க்கலை, உடனே தண்டனை கொடுக்கலை அப்படின்னு நினச்சி நம்ம வாட்டில் ரொம்ப அட்டூழியம் பண்ணி அழிஞ்சிட வேண்டாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதாக இருங்க. அதான் பொல்லாப்பு செய்யும் இருதயம் நமக்கு வேண்டாம். என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பொல்லாப்பு செய்யும் இருதயம் எனக்கு வேண்டாம், சந்தோஷம் உள்ள இருதயம் எனக்கு வேணும், பரிசுத்தமுள்ள இருதயம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. புரியுதா? பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் இளமையில் நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நீ நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி. சாலமன் எவ்வளோ அழகா, அதாவது அவங்க அனுபவித்து எழுதியிருக்க மாதிரி இருக்குது. என்ன, ஏன்னா அவங்க அனுபவிக்காதது ஒன்றும் கிடையாது. அதான் ஒரு இடத்துல சொன்னாங்க, நான் என் கண்ணுக்கு மறைச்சது ஒன்றும் நான் வைக்கல, என் கண்ணுக்கு எது திருப்தின்னு தெரிஞ்சதும் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க கடைசியில் பின்வாங்கி போய் ஒரு அதாவது பயங்கரமான இடத்துக்கு போயிட்டாங்க. அதான் ஒன்று. அதே மாதிரி வாலிபரை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. வாலிபனே, ஓ இளமையில் நீ சந்தோஷப்படு. வாலிப நாட்களில் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு, அப்படி தானே? நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, என்ன எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம் எப்படி வரணும்னு நமக்கே தெரியாது. அப்படி தான் நம்ம நினைப்போம். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். அப்போ இதை பூரிப்பாக்கக்கூடிய இருதயம். அப்போ பொல்லாப்பான இருதயம் பார்த்தோம், இனி பூரிப்பு. உன் நெஞ்சின் வழிகளிலெல்லாம் நீ நட. உன் நெஞ்சு, உன் மனசு என்ன சொல்லுதோ, உன் இருதயம் என்ன சொல்லுதோ அதுபடிலாம் நீ நட. கொலை பண்ணுன்னு சொல்லுதா, செய். களவான்னு திருடுன்னு சொல்கிறா, திருடு. இப்படி விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லுதா, செய். புரியுதா? வேசித்தனம் பண்ணுன்னு சொல்லுதா, போ. விக்கிரகத்தை வணங்குன்னு சொல்லுதா, வணங்கு. விக்கிரகத்துக்குள்ளே இரு. சிலர் விக்கிரகத்திலே இருந்து அப்படியே அழிஞ்சு போகிறாங்க. அப்படி சொல்லுதா, உன் கண்ணு என்னென்ன பார்க்கும், ஆஹா இவ அழகாக இருக்கா, இவளை அனுபவிக்கணும்னு நினைக்கியா, எல்லாம் நீ செய். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்பதை அறி அப்படின்னு சொல்லப்படுற. புரியுதா? எல்லாம் நீ அதை செய்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீ செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அதில் ஒன்றும் உனக்கு ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது, என்ன நரகம் பரலோகம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் யோசிப்பார். ஆண்டவருடைய சிங்காசனம் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீ நினச்சி பாருன்னு சொல்கிறாங்க. நீ உன் இஷ்டப்படி இருப்ப, நடப்ப, எல்லாம் செய்வ. ஆனால் அதுக்கேன்னு உனக்கு ஒரு நாள் வருது, அதனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதா? அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிப பிராயம் உங்களை தடுமாறி விழ பண்ணும், உங்களை நிற்க விடாது. என்ன மாம்ச இச்சை இழுக்கும். அங்கே போகிறதா இங்கே போகிறதா, இயேசுவா பிசாசா, இயேசுவா சினிமாவா, இப்படி உங்கள் கேள்விக்குறி இருக்கும். இயேசுவா மனுஷனா, யார்? இயேசுவா என் மனைவியா, இயேசுவா என் கணவரா, அப்படி நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. முதல்ல இயேசு தான் முக்கியம், பார்த்துக்கோங்க. புரியுதா? நீங்கள் நெஞ்சு உன் சொல்கிறபடிலாம் நீ நடக்காத, உன் கண்ணு விரும்புகிறபடிலாம் நீ செய்யாத. கண்ணு உன்னை 1000 செய்ய தூண்டும், ஆனால் கண்ணு அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடியது தான். கண்ணு உங்களுக்கு நல்ல காரியத்துக்கு தான் கண்ணு கொடுத்துருக்காங்க. புரியுதா? சிலர் கண்ணு தெரியாதவங்களும் சினிமா தான் பார்க்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் கண்ணு தெரிஞ்சவங்க அறகுறையில் இருக்கவங்களும் சினிமா பார்க்காங்க, அது ஒன்று இருக்குது. சரி, கொஞ்சம் அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாங்க, நம்ம கொஞ்சம் கொடுத்தோம் இப்போவும் அவ இருக்க மாட்டேக்காங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருங்க, வேண்டாம். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது. அதான் சாலமன் அழகாக உங்களுக்கு
ரொம்ப வைராக்கியத்தோடு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கங்க. ஆதியாகமம் 5:6 என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் என்ன பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. இதுவும் பொல்லாத இருதயத்தில் பொல்லாதது வருது. இப்போ கர்த்தர் மனுஷனை நல்லா தானே படைச்சாங்க. ஆதாமியவாளை ஏதேன் தோட்டத்தில் வச்சு சந்தோஷமாக இரு, நீ நல்லா சாப்பிடுங்க, பழகி பெருகுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்படி தப்பு செஞ்சு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டுப்பட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்கள், பூமியிலே மனுஷன் அந்த 6 மனுஷனை உண்டு பண்ணினதற்கு மனசாவப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. இது விசனமுள்ள இருதயம். ஆண்டவர் இருதயத்தை மக்கள் விசனப்படுத்திட்டாங்க. கர்த்தரை மக்கள் அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சு மனசாவப்பட வச்சுட்டாங்க. ஆண்டவர் நம்ம நல்லதுக்காக தான் கர்த்தர் மனுஷனை படைச்சாங்க. அவன் என்ன செஞ்சான்? அவன் நினைவு எல்லாம் நித்தம் பொல்லாததாக இருந்தது. யாரை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை எந்த நேரத்தில் போட்டு தள்ளலாம், என்ன பாவம் செய்யலாம், புரியுதா, எப்படி இருக்கலாம். அவங்க அதான் அந்த தேவகுமாரனோட பாவம் செஞ்சாங்கல்ல. அப்புறம் ஆண்டவர் அவங்க செஞ்ச இந்த ஜனங்கள் செஞ்ச பாவம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டிச்சில்ல. அதனால கர்த்தருடைய இருதயம் விசனப்பட்டுச்சு. அதான் ஆண்டவர், ஐயோ நான் இப்படி மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனசாவமாக இருக்கே, என் இருதயத்துக்கு விசனமாக இருக்கே அப்படின்னு கர்த்தர் வேதனைப்பட்டாங்க. ஏம்மா நம்ம கர்த்தரை வேதனைப்பட வைக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் சரி, நம்ம தவறுறவங்க தான், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளையே நம்ம தகுதிப்படுத்திக்கலாம்ல கர்த்தருக்கு. அவங்க பார்த்தீங்களா எவ்வளவு விசனப்பட்டிருக்காங்க, எவ்வளோ மனசாகப்பட்டிருக்காங்க கர்த்தர். அந்த அளவுக்கு இந்த மனுஷன் நன்றி இல்லாமல் ஆயிட்டானே. எவ்வளவு கொடுத்தாங்க மனுஷனுக்கு. இப்போ இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நாமும் என்ன செய்யணும்? நம்ம மனம் போல வாழக்கூடாது, புரியுதா? அவங்க நம்மளை நல்லதுக்கு தான் படைச்சிருப்பாங்க. அவங்கள தொழுறதுக்காக படைச்சாங்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க படைச்சாங்க கர்த்தர். ஆனால் நம்ம மனம் போல வாழ்ந்து ஆண்டவர் விட்டு நம்ம பின்வாங்கி போகக்கூடாதம்மா. ஐயா யோசிக்கங்க. பின்வாங்கி போகணுன்னா நம்ம கர்த்தரை ரொம்ப விசனப்படுத்துகிறோம், இயேசுவை மனசாவப்படுத்துகிறோன்னு அர்த்தம். இயேசு நமக்காக விசனப்படுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு நல்லா இந்த பாருங்க, வீடு வாசல் கொடுத்துருக்காங்க, அழகான அழகான கை கால், அழகான உருவம் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம பாவம் செஞ்சு நம்ம அழிஞ்சு போனோம்? அவங்க ராஜ்யத்துக்கு நம்மளை வர்றதுக்கு தானே நமக்கு எல்லாம் கொடுத்து இவ்வளோ பாடுகளையும் படுறதுக்காக தன்னுடைய மகனையே கொடுத்தாங்க. ஏன் நம்ம அதை உணராமல் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம அப்படி இருக்கோம்? கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த காலத்தில் தான், அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் தான் மக்கள் கர்த்தரை எல்லாம் விசனப்படுத்தினாங்க, மனசாவப்படுத்தினாங்க. நம்மளாவது ஆண்டவருக்கு நம்ம உகந்த பிள்ளைகளாக வாழுவோமே. ஆண்டவர் சொல்லியிருக்காங்களே, என்னை என்று உனக்கு வேற தேவன் வேண்டான்னு சொல்லியிருக்காங்களே. ஏன் இந்த நரகாலான அந்த விக்கிரகத்தையும் சிலையும் கல்லையும் மண்ணையும் இந்த சிருஷ்டிகளை விட்டுட்டு சிருஷ்டிகளை வணங்கிக்கிட்டு பறவையும் மிருகத்தையும் ஏன் இப்படி வணங்கிக்கிட்டு இருக்கோம்? சூரியன் சந்திர எசேக்கியேல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 வசனம் தான் நினைக்கிறேன், 16 தான் இருக்கணும். அதில் இந்த எசேக்கியேல கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மக்களை பாரு, ஆலயத்து பக்கத்தில் முதுகை வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு நேரம் முதுகை காட்டுறாங்க. ஆனால் அந்த கிழக்கு திசையை நோக்கி அவங்க வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுமா? அப்போ இப்போவும் வேதனை தானே படுவாங்க. சூரியனெல்லாம் வணங்குறத ஆண்டவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா கர்த்தர்? வேதனைப்படுவாங்க. அழிவை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் தெரியாமல் வணங்குனீங்கன்னா கூட விட்டுருங்க. நீங்கள் தெரியாமல் தான் செய்வீங்க, அதை விட்டுருங்கம்மா. சூரிய சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் நம்ம வணங்கக்கூடாது. ஏன்னா இருதயம் பொல்லாப்பாக இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க, விட்டுருங்க. அதுக்கடுத்து எரேமியா 10வது அதிகாரம் இல்லை 3வது அதிகாரம் 10ல் இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிறவருடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமால் திரும்பினாளை அன்றி முழு இருதயத்தோடு என்கிட்ட திரும்பலை. அவள் கள்ளத்தனமாக திரும்பினா. அதை இந்த இஸ்ரேல் மக்களும் இந்த யூதாரும் என்ன செஞ்சாங்கன்னா, துரோகம் பண்ணிக்கிட்டு சும்மா கள்ளத்தனமாக திரும்பினாங்களே, முழு இருதயத்தோடு திரும்பலை ஆண்டவர் சொல்கிறாங்க.
அப்போ நம்ம முழு இருதயத்தோடு திரும்பணும். கள்ளத்தனமாக திரும்பியதுக்கு சும்மா அது கொஞ்சம் ஒரு நிலையற்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். முழு இருதயத்தோடு திரும்பினோன்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்களா? அவங்க வந்து என்னை கண்டும் காணாத தெய்வமா? மனுஷங்க மாதிரி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் விளையாடுறவங்களா நம்ம கூட? இந்த பயங்கரத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ பேய்க்கும் பிசாசுக்கும் தூப்பம் காட்டிக்கிட்டு அதே சமயத்தில் ஆண்டவர்னு சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நடிப்பை கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற தெய்வன் அல்ல. என்ன, அவங்க கண்கள் வந்து பூமி எங்கும் சுற்றி உலாவி திரிகிற கண்களாக இருக்குது. சும்மா பார்த்தும் பார்க்காம போகிற தேவன் அல்ல. கர்த்தர் என்னை பார்க்க மாட்டாங்க, அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க, தீமை செய்ய மாட்டாங்கன்னு உங்கள் இருதயத்தில் நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்களையே நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, அழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். விட்டுருங்க பிரியமானவர்களே. எரேமியா 3:15 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ப மெய்ப்பர்களை கொடுத்தேன். என்ன, அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நான் உங்கள் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அவங்க உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பாங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர் தாவீது நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தாவீது இருந்தான். அப்படி தானே? அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களை தான் இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனுஷங்களாக இருந்தாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மக்களாக நம்ம வந்து வாழணும். அதைத்தான் வந்து ஆண்டவர் வந்து விரும்புகிறாங்க. புரியுதா? அடுத்தது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எரேமியாவில் 4:14 எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் பொல்லாப்பற கழுவு அப்படின்னு சொல்ல. அப்போது உன் இருதயத்தை நீ பொல்லாப்பற கழுவணும். பொல்லாப்பற கழுவணும்னா உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. அப்போ எதுக்கு? நீ ரட்சிக்கப்படணும். இப்படியே இருந்தோன்னா உன் நிலைமை பரிதாபமாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளையும் பார்த்து தான் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, எந்த மட்டும் நீ வந்து அக்கிரம நினைவை கொண்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. பொல்லாப்புற கழுவுங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இப்படி அக்கிரமமாக நினச்சிட்ருப்பீங்க? அக்கிரமம் அருவருப்பான பாவங்களையே நீங்கள் விழுந்து உங்களையே நீங்கள் கெடுத்துக்குவீங்க அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து தான் இயேசு கேட்காங்க, கர்த்தர் கேட்காங்க. அன்னைக்கு அது இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னாங்க. அது சரி, அவங்க தான் என்னென்ன சொன்னாலும் தான் அவங்க தான் மனம் திரும்பவே இல்லையே. ஏன்னா அதாவது அடிக்கடி பெய்த மழையினால அவங்க வந்து அது சொல்கிறாங்கல்ல, அதாவது ரொம்ப அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. எவ்வளோ சொல்லி கூட அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இல்லை, கடினப்பட்டுட்டாங்க. புரியுதா? அதனால் நம்ம என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். நம்ம இருதயத்தை பொல்லாப்புற கழுவணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. சங்கீதம் 95:10-11 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லணும்னா, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய கோபத்தில் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்கிறாங்க. இது என்ன இருதயம் தெரியுமா? வழுவி போகிற இருதயம். வழுவி போகிற இருதயம்னா என்னது? தவறுறது. வழுவுனாங்கல்ல அன்னைக்கு அந்த சாலமோனை அந்த அந்நிய ஸ்திரீகள் அவன் நிறைய 1000 பேர் வச்சிட்டு இருந்தான்ல, அந்த ஸ்திரீகளெல்லாம் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணாங்கல்ல, அது மாதிரி அந்த இஸ்ரேல் மக்கள் வழுவி போயிட்டாங்க. 40 வருஷமாக தவறி போயிட்டாங்க. அதான் வழுவி போகிற இருதயம் இது. புரியுதா? 40 வருஷமாக நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும், என் வழியை அறியலைன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. வழுவி போயிட்டாங்க, தவறி போயிட்டாங்க, ஆண்டவருக்கு ஏற்குமாறாக நடந்தாங்க. அவங்க ஒன்று சொன்னால் கர்த்தர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று செய்கிறது, அப்படி செஞ்சாங்க. எனக்கு எகிப்து தான் தெய்வம், அங்கே பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தீங்க, அங்கே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை அசட்டை பண்ணாங்க. அதனால தான் கர்த்தர் எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க?
ஒருத்தர் இல்லாமல் அழிச்சு போட்டாங்க. அது மாதிரி நம்மளும் நம்ம மனம் போல் வாழ்ந்தோம்னா கர்த்தர் வந்து நம்மளை சும்மா வைக்க மாட்டாங்க. என்ன அவங்க வந்து சும்மா நம்மளை வந்து சும்மா இது பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கர்த்தர் நம்மை சும்மா வைக்கிற தேவன் அல்ல. அவங்க நம்ம கண்டிப்பாக நம்ம அழிவை சந்திப்பது நிச்சயம். புரியுதா? வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அசுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் துணிகரம் உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் வெறுக்காங்க. புரியுதா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை செய்வாங்க. நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அடுத்தது சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்குள்ளே போதித்தருளும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்போ நம்ம ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞான இருதயம் உள்ளவர்கள். அப்போது நம்ம அதாவது நான் முன்னாடி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன், நம்ம ஆயுசு நாட்கள் வந்து இத்தனை வருஷம் தானேம்மா, 70 வருஷம் தானே. அப்போ நம்ம 70 வருஷம் நம்ம இருப்போம்ல. அப்போது ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள், அப்போ நம்ம எவ்வளோ நாள் 70 நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கணும், பெருகி பார்க்கணும். இன்னும் நம்ம எவ்வளோ நாட்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத எண்ணி, இவ்வளோ நாள் தான் நம்ம எண்ணுவோம் இருக்க போகிறோம்னு சொல்லி எண்ணி அந்த நாளுக்குள்ளே நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு ஆயத்தப்படுத்தணும். அதைத்தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஐயோ நமக்கு இவ்வளோ நாள் தானே இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே வரணுமே என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் தருவதற்கு நிச்சயமாக நமக்கு வல்லவராக இருக்காங்க. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. நீங்கள் கொடுத்த செய்தி, பாடல் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் தான் ஆசீர்வதித்து தரணும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நல்ல பரிசுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்க ராஜா. நாங்கள் பரிசுத்தப்படணும், உங்கள் வருகைக்கு நாங்கள் தயார்படுத்தணும்ப்பா. எங்களை தயார்படுத்தணும். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களெல்லாம் எங்களுக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி பார்த்துருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே, பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கை மாற்றி போடுங்க. படித்து வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. ஆண்டவரே, எல்லா மக்களும் மனம் திரும்பட்டும். உலகத்தில் 800 கோடி மக்களும் இயேசுவுக்கு தான் சொந்தமாகணும். அப்பா, பிசாசுகளுக்கு யாரும் அடிமையாக படக்கூடாதப்பா. என் இயேசுவே, நீங்கள் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை அறிக்கை பண்ணணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. உலகம் முழுவதும் எழுப்புதல் வரட்டும். உலகத்தில் இருக்க 7 கண்டங்களே எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களை ஏந்துகிற, சுமக்கிற, தாங்குகிற, தப்பு வைக்கிற தேவன், அதற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, எல்லாரையும் எந்த ஒரு மோச நாசங்களுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா குடும்பத்தையும் வேலையிடுங்க. யோபு குடும்பத்தை வேலையடைச்சது போல எல்லா குடும்பத்தையும் வேலையிடுங்கப்பா. பொறுப்படுத்துக்கங்கப்பா. வாலிப மெஜாரிட்டியான எல்லா வாலிப ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் பொறுப்படுத்துக்கங்க. அவங்க உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லணும், இயேசுவை பற்றி அறிக்கையிடணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9487549354.